MCR Pure Cotton Club, formals and casual shirts. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. This festive season, travel the world with Grand Royal Tours. ஜனநாயகன் படம்ன்றது ஒரு சாதாரண சினிமா. அதுக்கு சென்சார் போர்டு இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுவது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேவிஐட் போடுவது என்பது சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை சென்சார் போர்டு எடுத்ததும் இல்லை, நடந்ததும் இல்லைங்க. ஜனவரி 9 ப்ராபபிள் ரிலீஸ் டேட்டு. இவங்களுக்கு தான் டிசம்பர் 29 கிளியர் பண்ணிட்டாங்களே. இப்போ அதனால் அவங்க ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் 5 கூப்பிட்டு இல்லைங்க உங்கள்த நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம், அங்கே போய் பார்த்துங்கன்னு சொன்னால் தான் இவங்க ரொம்ப திடுக்கிடுறாங்க. என்ன ஆச்சுங்க, என்ன நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா? அப்படி தாங்க. ஆனால் அந்த 5 பேரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சரி, அந்த 5 பேரில் ஒருத்தர் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணார்? பார்த்து ஓகே நீங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகு பண்ணாரா? இது ஒரு கேள்வி. எப்போ அவர் பண்ணார்ன்றது. ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஒரு ஆள் சொல்கிறதுக்கு அப்படின்னா, அது ஒரு ஆள் அல்ல, அது ஒரு ஸ்கீம். இந்த படத்தை வைத்து விஜயை தண்டிக்க வேண்டும், விஜய்க்கு தண்டனை கொடுக்கணும். தனி கோர்ட்டில் உனக்கு சாதகமாக தீர்ப்பு வருதா, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வர்றதுக்கு முன்னாலே நம்ம அப்பீல் பண்ணுவேன். அப்போ இது மாதிரி ஒரு சென்சார் போர்டு ஒரு படத்தை துரத்துறதுன்றது அன்ஹெட் ஆஃப் இன் அவர் ஹிஸ்டரி. அப்போ இதுக்கு பின்னால் சக்தி வாய்ந்த நபர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம சாதாரண அதிகாரிகள் நிர்வாகிகள்லாம் ஆட மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நோக்கம் என்ன? எப்போ பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் நாம் 2 பேர் மட்டும் சேர்ந்தா இந்த திமுகவை வீழ்த்தரக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னு போது தாவேக்காவை உள்ள கொண்டு வந்தாதான் நமக்கு 100% வெற்றி வாய்ப்பு. அமித்ஷானா எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர்லாம் சலாம் போடுறான். அப்படி இருக்கும்போது மோடி அமித்ஷா முயற்சி பண்ணி இது நடக்கலைன்னு போது அவங்களுக்கு இப்போ அவரை கொண்டு வரணுன்ற ஸ்டேஜ் தாண்டியாச்சு. இந்த ஆளை விடக்கூடாது, அடிக்கணும். பாஜகவினுடைய பார்வையில் திமுகவையும் அவங்க அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பராசக்தியை அரசியல் பேசாதா? இப்போ பராசக்தி பேசுகிற அரசியல் காங்கிரஸ் திமுக உறவை கெடுக்கிற அரசியல். ஒரே ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, பராசக்தி அவுட் அண்ட் அவுட் எலெக்ஷனுக்காக எடுத்த படங்க. ஒருவேளை இந்த படத்தை அவங்க வெளியிட அனுமதிக்கலைன்னா பெருந்தோல்வி பாஜக தனிப்பட்ட முறையில் சந்திக்கும். சார் வணக்கம். வணக்கம். பொங்கல் அந்த ஒரு நெருங்கி இருக்கும், எல்லாருமே கொண்டாட்டத்தில் இருக்கும்போது கூட ஒரு பக்கம் அரசியலில் ஒரு இழுபறி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு தொடரக்கூடிய அந்த சிக்கல், சிபிஐ வளையத்தில் விஜய் அவர்கள் அப்படின்னு தாவேக்காவினுடைய அரசியல் பயணம் என்னவாகுன்ற கேள்வியெல்லாம் இருக்குது. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது சார்? பரபரப்பு தாங்க இது. செய்திகள், ஊடகங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடுச்சு இல்லைங்களா? அதனால் ஊடகங்களுக்கு தீனி போடுறதுக்கான செய்தி பரபரப்பு தானே தவிர ஸ்டாம் இந்த டீ கப்புன்னுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி இது ஒன்றும் பெரிய பரபரப்பெல்லாம் இல்லை என்னை பொறுத்தவரை இல்லை. ஆஸ் பர் இதுதான் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தான் போயிட்டுருக்கு எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஜனநாயகன் படத்துக்கு வருவோம். இப்போ ஜனநாயகன் படம்ன்றது ஒரு சாதாரண சினிமா. அதுக்கு சென்சார் போர்டு இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுவது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேவிஐட் போடுவது என்பது இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை சென்சார் போர்டு எடுத்ததும் இல்லை, நடந்ததும் இல்லைங்க எந்த சினிமாவுக்கும். இப்போ இந்த சென்சார் போர்டு எவ்வளவு பாரபட்சமாக இருக்குன்னா, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்ததுங்க, காஷ்மீர் ஃபைல்ஸுன்னு ஒரு படம் வந்ததுங்க. ரெண்டுமே அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி சித்தரிக்கிற படங்க. கான்ஸ்டியூஷனுக்கே அகெயின்ஸ்டான படங்க அது. அதாவது மொத்த கேரளாவும் தீவிரவாதிகள் கையில் இருக்கா மாதிரி சொல்கிறது தான். இப்போ இது மாதிரி விஷயங்களை எல்லாம் அனுமதிச்சே இருக்கக்கூடாது சென்சார் போர்டு. ஆனால் இன்றைக்கி பொய், ஹாஃப் ட்ரூத் அண்ட் ஃபுல் ட்ரூத், லைஸ் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க. ஓப்பனாக போதுங்க, ஒரு சார்பாக போயிட்டுருக்கு. ஆனால் பொழுதுபோக்கு படமான ஜனநாயகன், அதுவும் அதனுடைய ஒரிஜினல் சொல்லியிருக்கிற அந்த பேர்னா பகவந்த் கேசரி நான் பார்த்துருக்கேன் தெலுங்கில். அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஏதோ ஒரு பெரிய பராசக்தினா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆன்டி இந்தி எஜிடேஷனுடைய பேக்ரவுண்டில்
நாங்கள் போடுறோம் போது அன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, காங்கிரஸ் கவர்மெண்ட்டின் அன்னைக்கு இருந்தது, பட் அட்டாக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் ஹிஸ்டாரிக்கலாக நடந்த நிகழ்ச்சிகளை திரித்து மறுத்து கூறுறாங்கன்னா அதில் ஒரு கான்ட்ரவர்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அது கரெக்டாக 10ஆம் தேதி திட்டமிட்டபடி அது வந்துடுச்சுங்க. ஆனால் ஜனநாயகன் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு அந்த ப்ரொடியூசரு. 19ஆம் தேதி ஃபுல் டீம் பார்த்துருக்கு. பார்த்துட்டு அவங்க சில சஜஷன் சொல்லியிருக்காங்க, சில பகுதிகளை கட் பண்ணுங்கள், மியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எதையுமே வந்து நிராகரிக்கலை தயாரிப்பு தரப்பு. நம்ம பார்த்துருக்கோம், சென்சார் போர்டு சொன்ன கட்டெல்லாம் பண்ணால் இந்த கதையின் ஆத்மாவே போயிடும், கதையே கண்ணாபின்னான்னு ஆகிடும், பண்ண முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போன தயாரிப்பாளர்கள் டைரக்டர்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த தயாரிப்பாளர் வந்து அவங்க என்ன சொன்னாங்களோ ஓகே அக்ரீட் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு 5-6 நாள்லேயே அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நடுவில் கிறிஸ்மஸ் ஹாலிடே வந்தது. அவங்க பார்த்துட்டு 29ஆம் தேதி என்னன்னு நினைக்கிறேன் டிசம்பர் பார்த்துட்டு ஓகே ஃபேர் எனஃப், நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டிங்க, இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு UA 16+ சர்டிஃபிகேட்டு 1 or 2 டேஸில் வந்துடும். இ வாஸ் ஹாப்பி. ஏன்னா 9ஆம் தேதி தான் நாங்கள் படம், ஜனவரி 9 தான் ப்ராபபிள் ரிலீஸ் டேட்டு. இவங்களுக்கு தான் டிசம்பர் 29ஆம் தேதி கிளியர் பண்ணிட்டாங்களே. அப்போ அதனால் அவங்க வந்து ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் 5ஆம் தேதி கூப்பிட்டு இல்லைங்க உங்கள்த வந்து நாங்கள் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம், அங்கே போய் பார்த்துங்கன்னு சொன்னால் தான் இவங்க ரொம்ப திடுக்கிடுறாங்க. என்ன ஆச்சுங்க, என்ன நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா? அப்படி தாங்க, ஆனால் அந்த 5 பேரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சரி, அந்த 5 பேரில் ஒருத்தர் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணார்? பார்த்து ஓகே நீங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகு பண்ணாரா? இது ஒரு கேள்வி, எப்போ அவர் பண்ணார்ன்றது. அப்போ அடுத்தது ஒரு பொதுவான ஒரு புரிதல் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் கூட 5 நீதிபதி கொண்ட அமர்வு இருக்குது, டிவிஷனல் பெஞ்சு. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்குது, ஒரு ஆள் இருந்தால் தனி நீதிபதின்னு சொல்லுவோம். இப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 3 நீதிபதிகள் ஒரு வழக்கில் ஒரு மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க, 2 நீதிபதிகள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தீர்ப்புன்னு எதை ஏற்றுக்குவாங்கன்னா இந்த 3 பேர் சொல்கிறது தான் தீர்ப்பு, அது வந்து டிஃபரண்ட் ஒப்பீனியன் சொல்லி வச்சுக்குவாங்க. அப்போது ஜனநாயகப்படி பெரும்பான்மை தான் நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் எடுத்துக்கிறாங்க, அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துலேயுமே சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ இங்கே 5ல் 4 பேர் ஓகே, அவங்க சொல்கிறது தான் 80% ஓகே, 20% வந்து அப்ஜெக்ஷன்றாங்க, அதுவும் லேட் அப்ஜெக்ஷனு. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஒரு ஆள் சொல்கிறதுக்கு அப்படின்னா, அது ஒரு ஆள் அல்ல, அது ஒரு ஸ்கீம். இந்த படத்தை வைத்து விஜயை தண்டிக்க வேண்டும், விஜய்க்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா நான் வேறுபடுறேன், சில பேர் சொல்கிறாங்க, சில அரசியல் விமர்சகர்கள் இது வந்து விஜயை கையை முறுக்கி இந்த கூட்டணிக்குள்ளே இழுப்பதற்கான முயற்சின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் முரண்படுறீங்க? இல்லை, முரண்படுறேன். இதில் வந்து அரசாங்கத்தின் கை இருக்குது, அரசாங்கத்தினுடைய அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அமித்ஷா தலையிட்டிருக்காரு, மோடி தலையிட்டிருக்காரு. அதனால தான் ராகுல் காந்தி அதுக்கு ட்வீட் போட்டிருக்காரு. மோடி பேரை சொல்லியே, மோடி தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் வந்து சீரழிக்காதீங்க, அது வந்து நீங்கள் ஏமாந்துருவீங்க அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு. தமிழிசை கூட அதுக்கு தமிழ் கலாச்சாரம் என்ன ஜனநாயகன் படமா அப்படின்றாங்க. அப்படி இல்லை, ராகுல் காந்தி என்ன கருத்து நினச்சி சொல்லியிருக்காருன்னா, பொங்கல் அப்படின்றது தீபாவளின்றதெல்லாம் தமிழர்கள் ரொம்ப பெருமையாக கொண்டாடுவாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் வரும். இதான் தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரி. தீபாவளி ரிலீஸ், பொங்கல் ரிலீஸுன்றது புத்தாடைகள் மட்டும் இல்லை, புது படத்தையும் பார்ப்பாங்க நம்ம ஆட்கள். அந்த கலாச்சாரத்தை சொல்கிறாரு. இவங்க வந்து உடனே சினிமா தான் கலாச்சாரமானலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் அரசியல் முழுமையாக வேலை செய்துங்க. ஆனால் என்ன நோக்கன்றதுல நான் வேறுபடுறேன். என்னென்னா, அதாவது தண்டிக்கிறதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பொங்கல் 10 நாள் ஹாலிடேயில் இந்த படம் வந்துடக்கூடாது. நீ என்ன வேணா பண்ணு, சுப்ரீம் கோர்ட்டு போறியா, நானும் போய் கேவிஐட் போடுவேன். தனி கோர்ட்டில் உனக்கு சாதகமாக தீர்ப்பு வருதா, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வர்றதுக்கு முன்னாலே நான் போய் அப்பீல் பண்ணுவேன், அதாவது பெஞ்சுக்கு.
டிவிஷன் பெஞ்சுக்கு. அப்போ இது மாதிரி ஒரு சென்சார் போர்டு ஒரு படத்தை துரத்துறதுன்றது அன்ஹெட் ஆஃப் இன் அவர் ஹிஸ்டரி. அப்போ இதுக்கு பின்னால் வந்து சக்தி வாய்ந்த நபர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம சாதாரண அதிகாரிகள் நிர்வாகிகள்லாம் ஆட மாட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நோக்கம் என்ன சார்? நோக்கம் தான். அதாவது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. இது வந்து அவர் கையை முறுக்கி அவரை வந்து கூட்டணியில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏற்பாடு, அதுக்கான நிர்பந்தம் அப்படின்றாங்க. நான் வந்து அவங்க முயற்சி இருக்குது, அட்டெம்ப்ட் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த ஸ்டேஜை தாண்டிடுச்சு. அவங்க வந்து அவருக்கு அழைப்பு விட்டார்கள், இன்டைரக்ட்லி டைரக்ட்லி ஃபில்லர் விட்டாங்க, அப்படி மறைமுகமாக அவரை வந்து த்ரெட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அவர் ஒன்றும் மசியலை. இது ஒரு 6-7 மாதமாக நடக்குதுங்க. எப்போ பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் நாம் 2 பேர் மட்டும் சேர்ந்தா இந்த திமுகவை வீழ்த்தரக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னு போது தாவேக்காவை உள்ளே கொண்டு வந்தால் தான் நமக்கு 100% வெற்றி வாய்ப்பு அப்படின்னு அவங்க அதை உணர்ந்த நாள்லேருந்து அழைப்பு தான். இவரே எடப்பாடியே அழைப்பு விட்டார். அப்புறம் வந்து தமிழிசை, நயினார் நாகேந்திரன், ஏன் அமித்ஷாவே பேசுனதாக கூட ஒரு தகவல். பட் இவர் பிடி கொடுக்கல யாருக்கும். இவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு அவர் தலைமையில் கூட்டணி பார்க்குறவங்களுக்கு தான். ஆனால் அதில் கூட நோ அலையன்ஸ் வித் அரசியல் எதிரி திமுக, பிஜேபி, சித்தாந்த எதிரி பாஜகன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இவ்வளோ நம்ம சொல்லியும், இவ்வளோ நம்ம வந்து விரும்பியும், வேண்டுகோள் விடுத்தோம், நம்மளை வந்து நாடே கண்டு அலறுது. அமித்ஷானா எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர்லாம் சலாம் போடுறான். அப்படி இருக்கும்போது மோடி, அமித்ஷா முயற்சி பண்ணி இது நடக்கலைன்னும் போது அவங்களுக்கு இப்போ வந்து அவரை கொண்டு வரணுன்ற ஸ்டேஜ் தாண்டியாச்சு. இந்த ஆளை விடக்கூடாது, அடிக்கணும், தண்டிக்கணும். இது பழி வாங்குற நடவடிக்கை. அதனால் அவரை வந்து எனக்கு என்னென்னா இது ரிப்பப்ளிக் டேக்கு வருமா, 26க்கு வருமா, சுப்ரீம் கோர்ட்டில் 19 வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ இந்த கிவன் த ஸ்டாண்ட் ஆஃப் திஸ் ஹார்ட் ஸ்டாண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டு அண்டு த்ரூ அந்த சென்ட்ரல் போர்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த படம் வராத பண்ணுறதுக்கான அபாயம் கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஆமாம், வெஞ்சன்ஸ்ஃபுல். அதாவது ரொம்ப பழி வாங்குறாங்க அரசியல் ரீதியாக. விஜய்க்கு வந்து அது உண்மைதாங்க. இப்போ விஜய் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மாவட்டம் தாங்க போயிருக்காரு. 38-39 மாவட்டம் இருக்குது ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், வெறும் 8 தான் போயிருக்காரு. 30க்கு போனோம், இன்னும் 100 நாள் தான் இருக்குது. அநேகமாக நேற்று ஏப்ரல் 10 அல்லது மே 10க்குள்ளே தேர்தல் தேதி இருக்குன்றாங்க. ஏன்னா மே 10ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய அந்த 5 வருஷம் ஆகி புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ அதுக்குள்ளே தேர்தல் பண்ணி ஆகணும். இப்போ ஏதாவது ஒரு டேட் ஃப்ரம் ஏப்ரல் 10லேருந்து எனி டேட் பிஃபோர் மே 1st வீக்கு எலெக்ஷன் பாசிபிள். ஏன்னா அதை உறுதியாக சொல்ல முடியலன்னா 5 மாநில தேர்தல் இது. கேரளா, நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து ஜார்க்கண்டா, வெஸ்ட் பெங்கால், இப்படிலாம் இருக்குது. அப்போ எந்த இதில் இதை கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பீரியடில் ஏப்ரல் டு மே 1st வீக் இல்லை ஏப்ரல் எண்டுக்குள்ளே வந்தாகணும். அப்போ தான் அடுத்த தேர்தலெலாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறது அந்த கடைசி ஸ்டேட்லேயும் முடிஞ்சால் தான் எண்ணுவாங்க. யூ மே ஹாவ் டு வெயிட் ஃபார் 15 days 20 days, ஏன் 1 மாதம் கூட. முதல் எலெக்ஷனே தமிழ்நாட்டில் நடந்துடுச்சுன்னா 1 மாதம் நீங்கள் காத்துட்ருக்கணும் 5 தேர்தல் முடிகிற வரைக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு டைம் இவ்வளோ இருக்குமா, இவருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா? இப்போ சேலத்தில் டிசம்பர் 30 நடத்தணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் அவரால் நடத்த முடியல. அநேகமாக ஜனவரி 30 வரைக்கும் கூட நடத்த முடியாது. அவருக்கு அவ்வளோ கெடுபிடி பண்ணுறாங்க. ஆனால் ஆளுங்கட்சிகள் வந்து நினச்சா கூட்டம் போட்டுட்ருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், மதுரைக்கு பக்கம் மோடியை வச்சு போடுறது இப்போ மாற்றி மாமண்டூர், சென்னைக்கு அடுத்த மாமண்டூரில் போட போகிறாங்களாம். ஸோ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட்டங்கள் போடுவது, மக்களை சந்திப்பதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விஜய் வெளியே வராருன்னா 1000 தடங்கள் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இவருடைய படம் வந்ததுன்னு வச்சிங்களேன், அது பட்டி தொட்டி எங்கும் போய் இவருக்காக பிரச்சாரம் பண்ணோம். இவர் 100 கூட்டங்களில் பேசுகிறத அது 1000 தியேட்டரில் பேசிட்டு போயிடும். அப்போ அதனுடைய இம்பேக்ட் இவங்களுக்கு தெரியுது. ஒன்று மானிட்டரியாக இவரை வந்து இது பண்ணணும், இவரை பழி வாங்கணும், இவருக்கு நஷ்டம், இவருக்குன்னா பர்சனலாக அவருக்கு இல்லை,
அவர் படத்தை எடுத்தவங்களுக்கு வாங்கினவங்களுக்கு. அடுத்தது அவருக்கு பொலிட்டிக்கலாக இந்த படம் மைலேஜ் கொடுக்கக்கூடாது. தேர்தலுக்கு முன்னால் வந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கல்ல ட்ரெய்லரில், மக்களுக்கு சேவை பண்ண அரசியலுக்கு வாங்கடானா கொலை பண்ணிகிட்ருக்கீங்க, சாட்டை எடுத்து அடிக்கிறாருல. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டை வந்து குவிக்கும் கொண்டு வந்து. இப்போவே 8 மாவட்டம் தான் போயிருக்காரு. இப்போவே திமுக அதிமுகவுக்கு இணையான ஓட் பேங்க் அவருக்கு வந்துடுச்சுன்றாங்க. இது எப்படி சொல்கிறீங்கன்னா பலர் சொல்கிற தகவல் தான். அதனால் வந்துங்க இதில் 2 விதமான அட்டாக் இருக்குங்க. நான் ஸ்லைட்டாக எதில் வேறுபடுறேன்னா, அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியெல்லாம் காலம் கடந்துடுச்சுங்க. அதெல்லாம் போயிடுச்சுங்க. இனிமேல் அதெல்லாம் அதாவது நடக்காதுங்க. அவருடைய அப்படி நடந்ததுன்னா அவருடைய கிரெடிபிலிட்டியே உடஞ்சிருமே. அதனால் அதுக்கு சான்ஸே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் சான்ஸ். அந்த படத்தை வெளிவட விடாமல் பண்ணுறது, டிலே பண்ணுறது, இவரை ஹராஸ் பண்ணுறது வேறு வகையில். இப்போ இந்த சிபிஐ விசாரணை இருக்குது இல்லையா, அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஹராஸ் பண்ணலாம். இந்த ஜனநாயகனுக்கு ஒரு பார்வை சொல்கிறீங்க, இது வந்து அவரை வந்து பழி வாங்கறதுக்காக நடக்கக்கூடியது அப்படின்றது, ஏன்னா ஒரு மைலேஜ் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு. இப்போ பராசக்தியும் அரசியல் பேசக்கூடிய ஒரு திரைப்படத்தான். பாஜகவினுடைய பார்வையில் திமுகவையும் அவங்க அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பராசக்தியை அரசியல் பேசாதா, அதுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்காதா, அதனால் மீண்டும் திமுக வந்துடாதா, அதையெல்லாம் பாஜக யோசிக்க மாட்டாங்களா? நல்ல கேள்வி. இப்போ பராசக்தி பேசுகிற அரசியல் வந்து காங்கிரஸ் திமுக உறவை கெடுக்கிற அரசியல். நீங்கள் நல்லா கவனிங்க. பாஜக ரூட்டை மாற்றி விட்டாங்க. ரூட்டு மாற்றினதில்லை. இந்திரா காந்தியை காட்டி, காமராஜர் படத்தை காட்டி, லால் பகதூர் சாஸ்திரியை காட்டி, அவங்க படங்களை காட்டி கடைசியில் 200 பேர் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள்னு நீ சொல்கிறேன்னா அது உண்மை இல்லை. இந்த படமே அம்பக்குங்க. அது ஒரு திமுக பிரச்சார படங்க. அதுக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை சொல்கிறேன்றதும் அயோக்கியதானம். இன்றைக்கி இந்து பேப்பரில் ரொம்ப கிழின்னு கிழிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள், பராசக்தி அவுட் அண்ட் அவுட்டு எலெக்ஷனுக்காக எடுத்த படங்க. திமுக ஆளுங்க தான் தயாரிப்பாளர், திமுக குடும்பம்தான், திமுக குடும்பம்தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆக அவங்க வந்து இன்றைக்கி அந்த படத்தை வந்து இந்த டைமில் எடுத்து விடுறதே எலெக்ஷனில் இவங்க பர்ஃபார்மன்ஸ், இவங்க உறுதிமொழி, இவங்க பண்ண வஞ்சனைகள்லாம் வரக்கூடாது. திரும்பவும் தமிழ் மொழிக்கு ஆபத்து, தமிழை காப்போம், தமிழ் இனத்தை காப்போம் இப்படின்னு ஒரு டயலாக் அடிச்சுக்கிட்டு திசை திருப்பின்னு போகலான்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த படத்தில் வந்துங்க பிப்ரவரி மாதம் 1965 அன்னைக்கு வந்து பொள்ளாச்சியில் ஒரு ட்ரெயினை எரிச்சு விட்டுறாங்க. ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அதில் தமிழ்நாடு காவல் இல்லை, இராணுவமே வருது. அப்போது ஆர்மி தான். ஆர்மி வந்து ஷூட் பண்ணி 10 பேர் இறந்துடுறாங்க. 10 பேர். அந்த பிப்ரவரி மாதம் தான் உச்சக்கட்டத்தில் இருந்தது போராட்டம். அந்த 10 பேர் இருந்தது பொள்ளாச்சியில். த்ரூ அவுட் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்களால், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களில் ஒரு 66 பேர் இறந்துருப்பாங்க. இதுதான் ஃபேக்ட்டு. ஆனால் இந்த பராசக்தியில் நான் சொன்ன பாருங்கள், எண்ட் கார்டில் போடும்போது கிரெடிட்டு 3 பேர். அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்த லால் பகதூர், அவர் யார்? காங்கிரஸ்கார். அன்னைக்கு வந்து ஐஎன்பி மினிஸ்டராக இருந்தாங்க இந்திரா காந்தி, நேருவின் மகள், அந்த அமைச்சரவையில். அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வந்து காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டு பேசி இதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக பேசினாங்க. அவங்க படத்தை போடுறாங்க. அடுத்தது காமராஜர் 9.5 வருஷம் நேர்மையான ஆட்சி செஞ்சவர், ஏழை பங்காளர். அன்றைக்கி அவர் சீஃப் மினிஸ்டர் கூட கிடையாது. சீஃப் மினிஸ்டர் வேறு ஆள், பக்தவச்சலம். இவர் வந்து பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சிக்கு வேலை செய்ய போயிட்டார். இவங்க 3 பேர் படத்தை போட்டு 200 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள்னா இவங்க தான்ற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியிலே அதுக்கு பலத்த எதிர்ப்பு வந்து இளைஞர் காங்கிரஸ்லாம் அதுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ பாஜக விரும்புவது இதை தானே, இந்த பாலிடிக்ஸை தானே. ஸோ அதனால தான் அவங்க அதை கண்டுக்காமல் விட்டது. ஆமாம், காங்கிரஸ் முக்து பாரத் தானேங்க. காங்கிரஸ் இல்லாத பாரதம் தானே இவங்களுடைய கனவு, அமித்ஷா மோடி இது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா இது சீக்கிரம் போப்பா, ரிலீஸ் பண்ணுப்பா. இப்போ பராசக்தி பேசுகிற அரசியல் ஆர்வத்தோட இருக்கு. ஆமாம்மா, ஜனநாயகன் எந்த காரணத்துக்காக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே காரணங்களுக்காக பராசக்தியை ஓட்ட விடு சீக்கிரம். அதில் என்ன கான்ட்ரவர்சினால கட் பண்ணி செம்ம விடு,
போட்டோம். ஏன்னா இவங்களுடைய நோக்கம் ஒன்று தான், காங்கிரஸை கட்டணும், காங்கிரஸை வந்து தனிமைப்படுத்தணும். அப்போ அந்த மாதிரி தான் இந்த பராசக்தி வந்திருக்குதே தவிர. அப்போ இன்னொரு கேல்குலேஷன் கேட்டுறேன் சார். திமுகவிலிருந்து காங்கிரஸை கழட்டணும்னு பாஜக முடிவு பண்ணிட்டா, கலண்ட காங்கிரஸ் தாவேகாவோட சேர்ந்துருச்சுன்னா திரும்ப பிரச்சனை தானே? சேர்ந்தா தானே. இப்போ அவங்களுக்கு வந்து ஒன்று தெரியுதுங்க, திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், திமுக கூட்டணியை உடைக்கணும். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ பாருங்கள் நீங்கள், காங்கிரஸ் இப்போ ப்ராப்ளம் நம்ம பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சா? போன மாதம் இப்படி ஏதாவது பேசியிருக்க முடியுமா? உருக்கு போல் இருக்கிறது எங்கள் கூட்டணி, உறுதியாக இருக்குதுன்னாங்க. இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, அவங்க போயிட்டா பிளான் பி ரெடி பண்ணிகிட்ருக்கு திமுக, பிரேமலதா, பாமக. ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள், ராமதாஸ் வந்தால் நான் இருக்க மாட்டேன்ட்டார் திருமாவளவன். அவர் புது ஸ்டாண்டு ஒன்றும் இல்லை, அவர் 15 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்க ஸ்டாண்டு தான். ராமதாஸ் மதவாத பாஜக ஜாதியவாதம் பேசும் பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் நேற்று சொன்னார். பரவாயில்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரா? இல்லை, ராமதாஸ் வந்து எது வேணா நடக்கும் அப்படின்னு. ராமதாஸுக்கு சாய்ஸே கிடையாதுங்க. இப்போ நான் சொல்கிறது திருமாவளவன். இப்போ திமுக கூட்டணியில் 2 கட்சிகள், முக்கியமான கட்சிகள், காங்கிரஸ் அண்டு விசிகா. கம்யூனிஸ்டுகளை விடுங்க, ஆளுக்கு ஒரு பர்சன்ட், அது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 2 கட்சிகளும் ஒரு அன்செட்டில்டு ஆகுது இல்லையா? உருக்கு மாதிரி இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சிக்கல் வருது இல்லை? இப்போ இதுக்கு பின்னாலெல்லாம் பாஜக ப்ளே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதனால் எதிரியை பலவீனப்படுத்து ஃபஸ்ட்டு. இப்போ திமுக பலவீனமானால் அது யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, நார்மல் கோர்ஸில் முன்னால் மாதிரி திமுக தோத்தா அதிமுக ஜெயிக்கும், அதிமுக தோத்தா திமுக ஜெயிக்கும், 3ஆவதாக ஒரு ஆள் வந்து இங்கே ஒன்றும் இடம் கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பு கணக்கு. இன்னைக்கு விஜய் வந்து மக்கள் நல கூட்டணி 2.0 கிடையாது. இது வந்து 67-77 மாதிரி ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு ஆளாக தான் விஜயை மக்கள் இப்போ பார்க்குறாங்க. ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்கார். அதை வந்து திமுக உணர்ந்து இருக்குங்க, அதிமுக உணர்ந்து இருக்கு. பாஜகக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியல பாவம். அதனால் அவங்க வந்து இவரை சீண்ட இவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகும். ஒருவேளை இந்த படத்தை அவங்க வெளியிட அனுமதிக்கலைன்னா பெருந்தோல்வி பாஜக தனிப்பட்ட முறையில் சந்திக்கும். எழுதி வச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். ரைட். நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. This festive season, travel the world with Grand Royal Tours.